விசேஷமாய் அந்த போஸ்டர்ல ஐயா ஒரு வசனத்தை கொடுத்திருக்காங்க. தேங்க்ஸ் பி அன்டு காட் ஃபார் அன்ஸ்பீக்கபிள் கிஃப்ட். கர்த்தர் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக தோத்திரம். கடவுள் சொல்லி கொடைகளுக்காக அவருக்கு நன்றி உரிக்கிறாங்க. கொடை சொல்லி இன்னுமே நம்ம எதிர்பார்க்கல, இவ்வளவு கொடை நமக்கு தந்திருக்கிறார், இவ்வளவோ வாழ்வை நமக்கு தந்திருக்கிறார். நான் கடந்து வந்த பாதையை பார்க்குறப்போ, நான் 8th 10th படிக்கிறப்ப எனக்கு பேண்ட் கிடையாது, பேண்ட் ஷர்ட்லாம் கிடையாது. 2 காக்கி ட்ரௌசரும் 3 வெள்ளை சட்டை, இதுதான் இருக்கும். 2 காக்கி ட்ரௌசரும் 3 வெள்ளை சட்டை. நான் கேசிஎஸ்ல படித்தேன், அதுதான் யூனிஃபார்ம், வேற ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டுடைய வழிநடத்தலை பார்க்கிறப்போ ஆண்டுடைய இந்த கொடை, திருவிழியத்தில் அழகா சொல்றாங்க, புதிய மொழி, கடவுள் சொல்லிக்கொனா கொடைகளுக்காக அவருக்கு நன்றி உரித்தாகுக. நாம் வைத்திருக்கிற பவர் பைபிள் சொல்லுது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக தோத்திரம். தேங்க்ஸ் பி அன்டு காட் ஃபார் அன்ஸ்பீக்கபிள் கிஃப்ட். இன்னைக்கு அந்த போஸ்ட்ல அந்த நோட்டீஸ் தான் போட்டிருக்காங்க. அந்த அப்படியே நான் பேசி பழகிட்டேன், அந்த போஸ்ட் நோட்டீஸ்ல போட்ட வசனத்தின்படி. இந்த அடிப்படையில் ஆண்டவர் எல்லாத்துக்கும் கொடை கொடுத்துருவாரா? இப்போ பாஸ்ட் 27 வருஷம் உங்களுடைய வளர்ச்சி என்ன ஒரு கொஸ்டின். ஆனால் அவர்கிட்ட கேட்குறது, உங்களுடைய வளர்ச்சி என்ன? அந்த 15-20 ஃபேமிலி தானே வச்சுட்டு போய்கிட்டே இருக்கிற. இப்போ இவருக்கு கல்யாணம் பண்ணால் 3 பிள்ளைங்க, அவருக்கு 3 பிள்ளைங்க 6. அப்போ டெவலப்மெண்ட் எப்படி இருந்திருக்கணும்? ஏன் இந்த டெவலப்மெண்ட் இல்லை? இப்போ ஒரு சிலர், எனக்கு வேசார்பாடியில் தெரியும், வயர் வலியும்பாங்க, பாஸ்டர்கிட்ட போவாங்க, ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணோன்னா பாஸ்டர் அந்த சாட்சி சொல்லுவார். சாட்சி சொல்கிறப்போ எங்கள் தம்பி ரமேஷ் பாடின மாதிரி சூப்பராக பாட ஆரம்பிச்சிடுவோம். நல்லா பாடுறாரு, நல்லா பாடினோடனே திரும்ப அவர் அப்படியே ஒர்க்ஷிப் பண்ண விடுவாங்க. ஒர்க்ஷிப் பண்ணோடனே அப்படியே அவர் என்ன பண்ணுவாங்க, மெசேஜ் கொடுக்க வைப்பாங்க. 4 வருஷத்தில் மெசேஜ் கொடுத்து ஒரு குட்டி பாஸ்டர், இப்போ அசிஸ்டன்ட் பாஸ்டர் அபிஷேகம் பண்ணியாச்சு. இப்போ பெரிய பாஸ்டர் பெட்டியை தூக்கிட்டு எங்கேயாவது கூப்பிட்ட இடத்துக்கு போயிடுவார். இவர் இங்கே பாஸ்டர் 2 வருஷம், 3ஆவது வருஷம் பக்கத்தில் மளிகை கடை திறந்த மாதிரி ஒரு சர்ச்சை திறந்துருவார். அங்கே யார் போனால் அவன் மாமன் மச்சான் அண்ணன் தம்பி 2 பேர் போவான். இப்படிலாம் நிறைய பாஸ்டர் இருக்காங்க. இன்னும் ஒரு சிலரை பார்க்குறப்போ வட சென்னையில் நான் பார்க்குறேன், சென்னை முழுவதும் பார்க்குறேன், இந்தியா முழுவதும் போகிறேன். திருச்சபையுடைய வளர்ச்சி ஆண்டவர் எல்லாத்துக்கும் அண்ணன் அழகாக சொன்னாங்க, எங்களை மாதிரி பையை தூக்கிட்டு போய் பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலாம். திருச்சபை நடத்துவது என்பது ஒரு சாதாரண காரியம் இல்லை. அப்ப திருச்சபை நடத்தணும்னா அந்த பாஸ்டர் என்ன பண்ணணும்னா, இந்த திருச்சபையோட மெம்பர்ஸ் அவர் எழுதி வச்சிருக்கணும். தினமும் அந்த திருச்சபை மெம்பர்ஸ்க்காக ஜெபம் பண்ணணும், அவங்களுடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணணும், அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ணணும். இந்த பகுதி பரமேஸ்வர நகர் பகுதி தலைவருக்காக ஜெபம் பண்ணணும், இந்த பகுதி வாழ் தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணணும், இந்த பகுதியோடு நல்ல உறவு இருக்கணும். நான் வந்தோன்னு கேட்டேன், எதுக்கு நீங்க இந்த வாரம் வச்சுக்க, அடுத்த வாரம் ஏன் வைக்கல? ஏன்னா அவங்களோடு நமக்கு நல்ல உறவு, அவங்க கடவுளை தொழுது கொள்றாங்க. அந்த நேரத்தில் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம அடுத்த ஒரு நாள் முன்னால போனா விட்டு கொடுக்குற தன்மை, அதுதான் கேட்டேன். ஆனா நம்ம பிள்ளைகள் இன்னைக்கு போனாதான் பொருளுக்கு போக முடியும்னு சொல்லிட்டாங்கன்ட்டு. இன்னைக்கு போனாதான் எங்க போக முடியும், இல்லைன்னா எங்க போக முடியாது. இது மக்களுடைய தன்மை. ஆனா நாம் ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மையை கொடுத்திருக்கிறார். எப்படி நன்மையை கொடுப்பார்னா, அந்த பாஸ்டர் அவர் ஒரு கேமராமேன் ஒரு காலத்துல, இப்போ பாஸ்டர் பிளஸ் கேமராமேன். கேமரா எனக்கு மட்டும் எடுப்பார், வேற யாருக்கு ஊழியம் இருக்கு, ஊழியமா என் கூட வருவார். நான் என்னை கூப்பிட்டாலும் சண்டே மட்டும் வரமாட்டார். எத்தனை லட்சம் எத்தனை கோடி கொடுத்தப்பா என் சர்ச்சை இருக்குன்றார். மற்ற நாள் வந்துடுவார், அழகா சொல்லுவார். சனிக்கிழமை நைட்டு போயிட்டு, ஞாயிற்றுக்கிழமை நான் சாயங்காலம் போயிட்டு, அடுத்த நாள் திங்கக்கிழமை காலையில் தான் சென்னைக்கு நீ கூப்பிட்டு வருவான்வார். பொதுவாக நல்ல வேலை செய்வார். அவர் பாஸ்டர். ஆனால் இந்த பாஸ்டர் மாதிரி ஒருத்தர் போய் ஜீசஸ்ட போனாங்க. ஐயா நல்ல ஜெபம் பண்றவர், நல்ல ஜெபம் பண்றவர், அவரும் நல்ல ஜெபம் பண்ணுவார். எப்போ கேட்டாலும் ஜெபத்திலே இருக்கேன்பார். அவர் எப்போ கேட்டாலும் ஜெபத்திலே இருக்கேன்பார். அவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல டைப், எனக்கு ரொம்ப தெரிந்த நம்ம பகுதியை சேர்ந்தவர். அப்படி ஒரு தம்பி, ஜெபிக்கிற தம்பி, ஒரு நாள் ஜீசஸ்ட போய், ஐயா ரொம்ப பசிக்குது, ஏதாவது கொடுங்க. ரொம்ப பசிக்குதா தம்பி? ஏன்னா நம்ம ஜீசஸ் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்குறாரு, திரளான ஜனங்களை பார்க்குறாரு. இந்த ஜனங்கள் 3 நாட்கள் என் கூட இருக்காங்க, அவங்க ஒன்றுமே சாப்பிடலையாப்பா, அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கலாமா, ஏதாவது கொடுங்கப்பாங்கிறாரு. அப்போ பிலிப்பை பார்க்குறாரு, பிலிப்பு அந்திரேயா பார்க்குறாரு, அந்திரேயா பிலிப்பை பார்க்குறாரு. பிலிப்பு போய் ஒரு பையன்ட்ட 5 அப்பம் 2 மீன், இல்லை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், கரெக்டு தான், 5 அப்பம் 2 மீன் ஒரு பையன் வச்சிருக்காங்கிறாங்க. உடனே அந்த பையன்ட்ட போய் கேட்குறாங்க, அவன் யோ பையன் எனக்கு வேணும்,
எடுத்து கொடுத்துட்டான் பட்டுன்னு. அவனுக்கு கொடுக்குற தன்மை. ஏழை தாயே நம்ம சொல்றோம், 1 ரூபா காணிக்க கொடுத்த, இருக்கதெல்லாம் காணிக்கப்பட்ட ஏழை தாயை சொல்றோம். சகையோ பாதியில கொடுத்தாருன்னு சொல்றோம். இயேசு முழுமையா கொடுத்தாருங்கிறோம். இந்த சிறுவனுடைய கொடையை நம்ம சொல்றது இல்ல. கேட்ட உடனே எடுத்து பட்டுன்னு கொடுத்துட்டான், கொடுங்கன்னு. ஜீசஸ் கொண்டு போனார், பிரிச்சாரு, பிளஸ் பண்ணார், கொடுத்தாரு. அப்போ ஜீசஸ் வந்து நம்ம பசியா இருக்கிறது அவருக்கு விருப்பம் இல்லை. எங்க பசியா இருந்தாலும், தகப்பனே எனக்கு பசியா இருந்தா, அந்த எலியா வந்தாரு. எலியா வரப்பொழுது எலியாக்கு என்ன நடந்தது? ஐயா 450 பேரை கொன்ன உடனே அந்த எசபேல் அம்மா ஆகாப் ராஜாவுடைய 450 பேரையா கொன்ன பார், இப்போ தலையை வெட்ட போறேன்டான்னு ஒரு குரல் கொடுத்துச்சு. அந்த அம்மா வெட்டவே இல்லை. குரல் கொடுத்தது. இந்த ஆளு பயந்து போய்கிட்டே இருக்கிறான். ஐயா வெறுத்து போய் அங்க சூர ஆற்றங்கரையில போய் படுத்துட்டான். சூர செடி கீழே படுத்துக்கிட்டார். போதும் ஆண்டவரே, ஒரு பொம்பளை நீ மிரட்டுறா. அப்போ கூட 450 பேரை கருவா எடுத்து கரக்கரக்கரன்னா இருக்கிறாங்க. கத்திரிக்காய் அறுத்த மாதிரி, வெண்டைக்காய் அறுத்த மாதிரி, முருங்கைக்காய் அறுத்த மாதிரி கரக்கரக்கரக்கரன்னா இருக்கிறாங்க. என் கடவுள் என் கூட இருக்கான்னு அந்த எலியா சொல்ல தெரியல. மரித்தவன் உயிரோடு எழுப்புறாரு. எவ்வளவு பவர்ஃபுல் மேன். அவர் பயந்துட்டார். ஒரு டோனை கேட்டோன்னா, ஒரு உருட்டல் மிரட்டலை கேட்டோன்னா பயந்து போய் படுத்துக்கிட்டாரு. எழுப்பி, பசியா இருக்காதப்பா, இந்த ஒரு சிக்கன் 65 ஒரு பீஸ் கொடுத்தாரு. எழுந்தான். 40 நாட்கள் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 40 நாட்கள் நடக்கிறான் ஒரே ஒரு இறைச்சி துண்டுல. நம்ம ஆண்டவர் நம்ம பசியா இருக்க விரும்புறதில்ல. காகங்களை கவனித்துப்பார், குருவிகளை கவனித்துப்பார், அவைகள் நூற்பதும் இல்லை, சேர்ப்பதும் இல்லை. நம்ம எப்பெல்லாம் பசியா இருக்கிறோமோ அப்ப நம்ம பசியை அவர் பார்க்கறதே இல்லை. அவர் பசியா இருக்க விடுறதில்ல. நீ பசியா இருக்கணும் விரும்புறதில்ல. நான் பசியா இருக்கணும். ஏற்ற காலத்துல ஏற்ற உணவை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர்கிட்ட போய் சோறு கொடுறான்னா ஒருத்தன். பாப்பா வந்து ஒரு மால், ஈஏ மாலுக்கு கூட்டு போறாரு. இப்போ அந்த ஃபென்சர் மால் ராயபுரத்தில் ஒரு மால் இருக்கு. போனால் காய்கறி இருக்கு, பிரெட் இருக்கு, சாக்லேட் இருக்கு, எல்லாமே இருக்கு. கடைக்குள்ள கிடைக்காத ஒரு பொருளே இல்லை. எல்லா பொருளும் மாலில் இருக்கு. அங்கே போனார். பசிக்குதாப்பா அவனுக்கு, இப்போ என்ன வேணும்? எனக்கு நல்ல வாழைப்பழம் வேணும்னா. அங்கே சூப்பராக வாழைப்பழம் ஒன்று எடுத்தாரு. எடுத்து கொடுப்பாருன்னு நினச்சாரு. அவர் போய் சீடு எடுத்து கொடுத்தாரு. வாழைப்பழத்து விதையை எடுத்து கையில் கொடுத்தாரு. சாப்பிட்றான்ட்டு. வாழைப்பழ விதையை சாப்பிட்றதா? எப்படி சாப்பிட முடியும்? இதை கொண்டே விதைய போடணும். 3 மாதம் ஆகும் விதை. அது வந்து கொலை தள்ளி பழுத்து நமக்கு வர 4 மாதமும். எத்தனை மாதம் ஜெகதீஷ் என்ன? 6 மாதம். அதான் ஆண்டவர் சொல்றாரு 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் 10 விதைக்கிறவனுக்கு விதையையும் என்ன கொடுக்குறாரு? யார் விதைக்கிறேன்னா அவனுக்கு விதையை கொடுக்குற ஆண்டவர், சீட்ஸ் கொடுப்பார். பொதுவாக ஆண்டவர் சோம்பேறிக்கு வாழ்வு கொடுக்கிறது இல்லை. நீதிமொழிகள் 18:9 சொல்வது, தன் வேலையை அசையா இருப்பவன் அலிமனுக்கு சகோதரன். நீதிமொழிகள் 22:29 சொல்வது, தன் வேலையை ஜாக்கிரதை இருப்பவனை கண்டாயானால் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களோடு இருப்பான். சோம்பேறி அறுப்புல போய் பிச்சை கட்டானவங்க என்ன கிடைக்கல? பிச்சை கிடைக்கல. அந்த ரூத் அம்மா பாத்தீங்கன்னா அவங்க மாமி நகோமி கூட அந்த ஊருக்கு வந்துட்டா. பசி. அது மாமியாரு மருமகா 2 பேருக்கும் புருஷன் இல்ல. அப்ப அந்த ரூத் என்ன சொல்லுது? மாமி இரு, யார் தோட்டத்துக்கு அது போய் அது பிறக்கிட்டு வர, எடுத்து பிறக்குது, பொறுக்கிட்டு வர்றேங்குது. அன்னைக்கு நம்ம கட்டளையில சொல்லிருக்கு, நீ கதிர இருக்கிறப்போ கீழே விடுறதை எடுக்காது, அது காகங்கள் ஏழைகள் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. அந்த கட்டளின்படி அந்த ரூத் அந்நிய பெண்ணாய் இருந்தாலும், மோவாப் தேசத்து பெண்ணாய் இருந்தாலும், அது பிறக்கு, அது பொறுக்கிக் கொள்வதற்காக வருது. அப்ப அந்த அம்மா சொல்லுது, இந்த தோட்டத்துக்கு போ, நல்ல மனுஷன், சத்தியமூர்த்தி பாஸ்து திருச்சபைக்கு போ, அவர் முழங்கால நின்று ஜெபிக்கிறவரு, மக்களுக்காக ஜெபிக்கிறவரு, அற்புதங்கள் நடைபெறும், அடையாளங்கள் நடைபெறும், வேற எங்கேயும் போகாதங்கிற மாதிரி அந்த ரூத் அம்மா சொல்லி விட்டுச்சு. அந்த நகோமி சொல்லி விட்டுச்சு ரூத்துட்ட. அது வந்து பிறக்கி போய் தான் சாப்பிட்டுச்சு. ஆண்டவர் நினைச்சிருந்தா வானத்தை திறந்து கொடுத்துருக்கலாம். அவரால் முடியாத காரியம் இல்லை. சோம்பேறி போய் அறுப்புல பிச்சை கேட்டாலும் என்ன கிடைக்காது? பிச்சை கிடைக்காது. வேலைக்கு போடான்னா ஒருத்தர் சொன்னா, உப்பு விற்க போனாங்க, மழை பெஞ்சிட்டு. மழை பெய்யறப்போ உப்பு வித்த என்ன ஆகும்? கரைஞ்சு போமா. உமி விற்க போனேன், காத்தடிச்சுட்டு என்ன ஆகும்? பறந்து போயிடும். இருக்க இல்லையோ, கர்த்தர் மேல பாரத்தை வச்சிரு. சங்கீதம் 55:22 சொல்ல, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடும். பிலிப்பியர் 4:8, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவன். அப்படியா? உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல வச்சிருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவன். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதே, திகையாதே, கலங்காமலும் பயப்படாமல் இருங்க. Do not worry about, do not shake. நீ கலங்காத, பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்ற ஆண்டவர். அந்த மனுஷனுக்கு விதையை கொடுத்தார்.
ஒருவேளை ஆண்டவர் வாழ்வில் இன்னைக்கு போட்ட ஸ்கிட்டு, நான் இங்கே வந்து எனக்கு கொடுத்த மெசேஜ் தான், நான் எழுதிட்டு வந்த மெசேஜ் வேற, ஆனால் இங்கே வந்தோன்னு கொடுத்த உடனே மெசேஜ் தான், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்கிட்டு போட்ட பிறகு தான் மெசேஜ்னு சொன்னேன். எதுக்கு சொன்னேன்னு தெரில. அந்த ஸ்கிட்டும் மத்தேயு 25 தூங்கிட்டான், மணவளன் வந்துட்டார். என்ன இருக்கணும்? சிக்னலில் போய் நின்னீங்கன்னா ரெட் லைட்டு 180 360 செகண்டு. 360 செகண்ட்னா 5 நிமிஷம், 6 நிமிஷம் நிற்கணும் ஒரு சிக்னல்ல. சென்னையில் ஒரு சிக்னல்ல 6 நிமிஷம் நிற்கணும். 320 செகண்ட் ஓடுது புழல்ல. ஆனால் 350வது செகண்ட் வந்த உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கல்கட்டா போனீங்கன்னா எல்லா சிக்னலையும் சுவிட்ச் ஆஃப் இன்ஜின் இருக்கும். சிக்னல் ரெட் இருந்தால் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்க இன்ஜினை. டீசல் பெட்ரோல் வீணா போகுது, பொல்யூஷன் மாறுது, அதனால சுவிட்ச் ஆஃப் ஒரு இன்ஜின். கல்கட்டாவில் எல்லா சிக்னலையும் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த 10 செகண்ட் இருக்கும், கரெக்டாக ஆஃப் பண்ணி எல்லோ லைட் வந்து ஃபஸ்ட் கீரை போட்டு அப்படி ரெடியாக இருந்தேன்னு க்ரீன் போட்டுன்னு ஓடுறோம். இதுதான் லைஃப். அதுதான் சொன்னாங்க. 10 பேர் வந்தாங்க, 5 பேர் ரெடியாக இருந்தாங்க. என்ன வண்டி ஓடுறதுக்கு தேவை? பெட்ரோல். சரி, பெட்ரோல் இல்லாமல் இன்னைக்கு பேட்ரி வண்டி ஓடுது. பேட்ரி சார்ஜ் இருக்கணும். 100 கிலோமீட்டர் தான் ஓடும், ஆனால் 70வது கிலோமீட்டரில் வண்டி ஆஃப் ஆகிரும். அப்போ அதுக்கு கரண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ சன்லைட்டு மூலம் கரண்ட்டு, ஏதோ ஒரு வகையில் கரண்ட் கொடுத்தா தான் ஓடும். மனுஷன் ஓடுறதுக்கு உணவு, ஆற்றல், சக்தி. இதே மாதிரி தான் வாழ்க்கை. நம்ம எப்பவுமே கடவுளுடைய சன்னிதானத்தில் ஆயத்தமாக இருக்கணும். எப்படி ஆயத்தம்னா முழங்காலே நிற்கணும். தகப்பனே என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்க தகப்பனே, என்னை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே, என் பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் தொழிலை ஆசீர்வதிங்க, என்னோடு இருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க, என் கூட வேலை செய்கிற மக்களை ஆசீர்வதிங்க, போகையில் வருகையில் என் கூட வருங்க. இது நம்ம எப்பவுமே அதுதான், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், கண்டினியூ டு தி பிரேயர். எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். எல்லாவற்றுக்கும் தோத்திரம் செலுத்திக் கொண்டே இருக்கணும். ஆல்வேஸ் பிரைஸ் டு தி காட். ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கணும். இடைவிடாமல் எப்பொழுதும் கர்த்தருக்கு துதி சொல்லிக் கொண்டே இருக்கணும். அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறப்போ ஒரு காலம் உங்களை கைவிடாத ஆண்டவர். ஒருவேளை உங்களுக்கு இப்போ வயத்த வலி வருதுன்னு வைங்க, நைட் சமர்ப்பேன், வயத்தில் கை வச்சு தோத்திரம் ஆண்டவரே தோத்திரம் ஆண்டவரே சொல்லிக்கிட்டே இருங்க, தூங்கிடுவீங்க. தூங்கணும்னு என்ன ஆகும்? வலி தெரியாது. இதெல்லாம் பிராக்டிக்கலாக வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குற லைஃப், வாழ்வு. அந்த பெண்கள் 5 பேர் எப்பவுமே தோத்திரமா இருந்தாங்க. 5 பேர் ஆயத்தமா இல்லை. ஆயத்தமில்லாத மக்களுக்கு விடுதலை இல்லை. நம்ம ஆண்டவர்கிட்ட எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தமா இருக்கிறப்போ ஒருவேளை எங்களுடைய தாயாருடைய ஜெபம் எப்பவுமே, என்னுடைய சித்தியோட ஜெபம், எங்க திருச்சபையில் சாந்தி ரத்னசாமியோட அம்மா இருக்காங்க, அவங்களுடைய மாமியார், திருச்சபை மக்கள் இருக்கிறதால சொல்றேன். 2 பேருக்கும் உணவு என்ன தெரியுமா? போயில தான். போயில போடலாமான்னு நீங்கள் கேட்பீங்க. போடக்கூடாதான். எதுக்கு போட்டாங்கன்னா, இல்லை சோறு சாப்பிட துட்டு இல்லை, 4 காலனா கொடுத்தா போயில கொடுத்தான். வாயில் வச்சுட்டா அந்த உரைப்பும் கசப்பும் பசியை மாற்றிடுச்சு. பசி மாற்றிடுச்சு. வயிறெல்லாம் குடலெல்லாம் சின்னதாகி போச்சு. பசி மாறி அதுதான் அவங்க உணவு. ஆனால் முட்டிலே இப்படி நிற்பாங்க பிள்ளைகளுக்காக. தகப்பனு எப்போ பார்த்தாலும் ஜெபந்தான், எப்போ பார்த்தாலும் இடைவிடாமல் வேத வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாய் காணப்படி சொல்லுகிற வரமாய். நம்ம ஆண்டவற்றை அப்படி தொடர்ச்சியாக நீங்கள் நின்று பாருங்க. ஆண்டவற்றை அப்படி நின்று நீங்கள் ஆயத்தமாக நின்று பாருங்க. அந்த ஆயத்தமாக நிற்கிறப்போ ஆண்டவர் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும். ஆண்டவர் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் நித்தலேசான உபத்திரவும், சீக்கிரத்தில் நீங்கிவிடும் நித்தலேசான உபத்திரவும். இந்த சொல்லி முடியாத ஈவு, கடவுள் அருளே சொல்லி முடியாத கொடை, வாழ்வு, வீடு, வண்டி, வேலை, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல கணவர், நல்ல தாய் தகப்பன், நல்ல சகோதரர்கள், நல்ல சமூகம், ஒரு அமைதியான சூழ்நிலை ஆண்டவர் தரணும் நமக்கு எப்பவுமே. அதுதான் சொல்லி முடியாத ஈவு. பணம் மட்டும் இருந்தா தூக்கம் வராது. பணம் மட்டும் இருந்தா தூக்கம் வராது, ஏன்னா திருட்டு போயிடுவாங்க. இடம் மட்டும் இருந்தா ஒன்றும் வேஸ்ட். எல்லா நிலையிலும் நமக்கு சமாதானம் இருக்கணும்.
அந்த சமாதானம் தான் ஆண்டவருடைய சொல்லி முடியாத ஈவு. அந்த சமாதானம் நமக்கு எப்படி இருக்கும்? பெரிய ராஜா ஒருத்தர் கூப்பிட்டாரு. அந்த ராஜாவுக்கு கீழே ஒருத்தர், ராஜாவுக்கு வயசாகிட்டு, அதனால ராஜா பரியத்தை பவரை, இப்போ பாஸ்டருக்கு வயசாகிட்டு, என்னை மாதிரி 64 வயசு, எனக்கு 64 60, என்ன கிட்டத்தட்ட எனக்கு வயசு தான். 2 பேரும் சுகர் பேஷண்ட். எனக்கு 45 வருஷமா சுகர், அவருக்கு 10 வருஷமா சுகர். பையன்கிட்ட கொஞ்சம் பொறுப்பை கொடுத்துட்டாரு. இதே மாதிரி பொறுப்பை ஒருத்தட்ட கொடுக்கறதுக்கு தேடுறாரு, யார்கிட்ட கொடுக்கறது பொறுப்பை. அப்போ இந்த அவருக்கு குழந்தை இல்லை, அந்த தேசத்தில் இருக்க அநேகரை கூப்பிடுறாரு, பல டெஸ்ட் வைக்க. எப்படி இருக்கான் பொறுப்பு, நல்லா செய்கிறானா, வேலை செய்கிறானா, உண்மையாக செய்கிறானா, அவனை பார்ப்பதற்கு பல டெஸ்ட் வைக்கிறார். பல டெஸ்ட்டில், ஏன்னா முதல்ல 100 மீட்டர் ஓட்டுறதுக்கு 10 பேர் ஓடுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஏடி அப்படி 10 செட் எடுத்து ஒன்றா ஓட வச்சு, அப்படி ஓட வச்சு அதுதான் செமி ஃபைனல் வரையும் போகிறது. எத்தனையோ டீம் வர மாதிரி அப்படி டீம் கிரிக்கெட் டீம் மாதிரியே ஃபைனலாக 2 பேரும் வந்துட்டாங்க. உண்மையா? இப்போ இதில் யாரை எடுக்கிறது? உண்மையாக இருக்கணும், நல்ல வேலை செய்யணும், திறமையாக இருக்கணும். யாரை எடுக்கிறது இல்லை. 2 பேருமே ஓட விட்டா நல்லா ஓடுறான், 2 பேருமே காசப்பட்டா 2 பேருமே திட்டுறதில்லை, காசப்பட்டா 2 பேருமே திட்டுறதில்லை, 2 பேருமே எல்லா வகையிலும் உண்மையாக இருக்கிறான், நல்லா உழைக்கிறான், உழைப்பு தான் உயர்வுக்கு காரணம், எல்லாமே ஃபஸ்ட்டு 2 பேருமே. இப்போ இவங்களை எப்படி பிடிக்கிறது? ராஜா ரொம்ப ஜோம் பண்ணாரு, பாஸ்டிங் இருந்தார். ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணும், ஒருத்தர் தான் ராஜாவாக இருக்க முடியும். 2 பேர் ராஜாவாக இருக்க முடியும். ராஜானா ஒருத்தர் தான், காட்டில் ஒருத்தர் தான், சிங்கம் தான் ராஜா. சிங்கத்தை தவிர இன்னொரு புது சிங்கம் உள்ள வருதுன்னா உள்ள போகாது. பழைய சிங்கம் என்ன பண்ணா, அந்த காட்டை சுற்றி யூரின் பாஸ் பண்ணி வச்சிருக்குமா, அது யூரினை அது லெவல் போட்டு வச்சிருக்குமா. புது சிங்கம் வர்றப்ப அந்த மோந்து பார்க்குமா, அந்த யூரின் ஸ்மெல் மாறவே மாறாதான். அந்த ஸ்மெல் இருந்துச்சுன்னா உள்ள போகாதான், வெளியே இருந்து டோன் விடுமா, சத்தம் விட்டா அந்த சிங்கம் கெச்சிக்குமா. உள்ள இருக்க சிங்கம் அந்த சிங்கத்தை கெச்சிப்பை கேட்டு வெளியே வந்து 2 பேரும் சண்டை போடுவாங்களாம். ஒருத்தர் செத்துருவாங்களாம், ஒருத்தர் உயிரோடு இருக்கவங்க தான் போவாங்களாம். இது தேவனுடைய தன்மை, ஆண்டோடைய தனி குவாலிட்டி. ஒரு சிங்கம், அதான் சிங்கம் இனம் பெருக்கிறது இல்லை. ஒரு காட்டுல ஒரு கூட்டம், அந்த தாய், அந்த சிங்கம், சிங்கத்துடைய துணைவியார், அதனுடைய பிள்ளைகள் மட்டும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்குமா. இது குவாலிட்டி. அதே மாதிரி மனிதன் அந்த ஒருத்தர் தான் தளபதி ஆக்க முடியும். என்ன செய்யுதுன்னு பல டெஸ்ட் வச்சுக்கிட்டே வந்தார். கடைசியில் 2 பேர் எதில் வச்சாலும் 2 பேரும் ஈக்குவலா இருக்கிறாங்க. அப்போ சொன்னாரு, நாளைக்கு காலையில ஒரு டெஸ்ட் 2 பேருக்கும் சரியா 8 மணிக்கு வந்துடணும். 7:59 8க்குள்ள 1 செகண்ட் பின்னால் வரக்கூடாது. 7:59 முன்னால் 1 செகண்ட் வரக்கூடாது. 1 நிமிஷம் இல்லை, ஒரே 1 செகண்ட் இப்படி டெஸ்ட் வச்சு இந்த டைமுக்கு இந்த இடத்துல வந்துருங்க என்ன சொன்னார். சொல்லிட்டு அந்த இடத்து பக்கத்தில் ஒரு நல்ல அறைகள் செட் பண்ணி 2 பேரையும் தங்க வச்சுட்டாங்க. தங்க வச்சுட்டு இந்த டைமுக்கு வரணும், 2 பேரும் அங்கே நல்ல உணவு உங்களுக்கு இருக்கும், ஏசி வீடு, எல்லா வசதியும் இருக்கும், நீங்கள் எழுந்து வந்துருங்கப்பான்னு அனுப்பிட்டார். அடுத்த நாள் காலையில் வரணும். ஒருத்தர் வந்தார், கரெக்டாக வந்துட்டார். ஒருத்தர் வரல, லேட் ஆகிட்டு. ஏன் வரலங்கிறப்ப தூங்கிட்டார். ஏன் தூங்குனாருன்னு அவரை விசாரிக்கிறாங்க. அவர் எழுந்து வந்து, ஏன்பா தூங்குனீங்க? இல்லை தெரியல, தூங்கிட்டேன். ஒருத்தர் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டார். அப்போ அவங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு சமையல்கார் கொடுக்குறாங்க, ஒரு குக்கு. அந்த குக்கிட்ட அந்த குக்கு என்ன பண்ணுறான், 2 பேரில் ஒருத்தர் தான் ராஜாவாக போகிறீங்க. நான் ரொம்ப நாளமாக பானை பாத்திரக்காரனாக இருக்கிறேன். யோசிப்பு காலத்தில் யோசிப்பு ஜெயிலில் இருக்க ஒருத்தர் பானை பாத்திரம் தைக்கிறோன்னு சொன்னால, எகேமியா சொல்கிற மாதிரி எழுந்து கட்டுவோம். எகேமியா சொன்ன ரொம்ப நாள் பாத்திரம் தைக்கிறோன்னா இருக்கேன், ரொம்ப நாள் இப்படியே இருக்கேன். 2 பேரில் ஒருத்தர் ராஜா. இப்போ நான் ஒருத்தனை தூங்க வச்சிடறேன். அவனை தூங்க வச்சேன்னா எழுந்து போயிடுவேன், அப்போ நீ ஜெயிச்சிருவேன், அவன் வர முடியாது. எனக்கு கொஞ்சம் பதவி உயர்வு கொடு, ஒரு தளபதிங்கிற ஒரு போஸ்டிங் எனக்கு கொடுனாரான் ஒரு மனுஷன்ட்ட. அவன் சொன்னானா, நோ நோ நோ, தவறு, அது செய்யக்கூடாதுனாரா. இன்னொரு மனுஷன்ட்ட போய் பேசுகிறார். அவன், ஓஹோ நல்ல ஐடியாவாக இருக்கே, அப்போ உங்களுக்கு தூக்க மருந்து கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்துட்றேன்னாரான். அதே மாதிரி நோன்னு சொன்னவருக்கு தூக்க மருந்து கொடுத்துட்டாரு. இவர் காலில் எழுந்தார், கரெக்டாக போயிட்டார், ஒரு வரல. ராஜா கூப்பிட்டு விசாரிச்சா, இந்த ஒரு விஷயத்தை நிமித்தம் இவர் நிகாரிக்க அப்படிங்கிறார். ஆண்டவரும் நம்மகிட்ட இதுதான் பார்க்குறார். தான் கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, புண்ணியம் வேண்டுவோ, புகழ் எதுவோன்னு சொல்றார். நெகேமியா 9:7 சொல்றாரு, கல்தேயரின் ஊர் பட்டணத்திலிருந்து அவன் அழைச்சிட்டு வந்தேன், அவன் மனம் உண்மை உள்ளது என்று எனக்கு அழைத்துட்டு வந்தேங்கிறார். தானியேல்ல சொல்றாரு, தானியேல்கிட்ட வந்து ராஜா கேட்கிறாரு, அப்பா கேட்கிறப்போ,
நான் உனக்கு குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், நீதிகேடு செய்தல்னு சொல்றார். எசேக்கியா செத்து போன்னு சொல்றார். எசேக்கியா செத்து போன்னு சொன்னா ஐயா நான் உனக்கு முன்னால குற்றமற்றவனாய் இருந்தேனே சொல்றார். ஒருவேளை வாழ்க்கையில ஆண்டவற்றை நம்ம குற்றமில்லாத மக்களாய் வாழ்றப்போ ஆண்டவர் நம்மை உயர்த்த மாட்டார். ஆண்டவர் அவர் நம் கொடைகளை நமக்கு தருவார். அவர் நம்மளை பார்க்கிறார், முகத்தை பார்க்கிறார், செயலை பார்க்கிறார், உண்மை இருக்கான்னு பார்க்கிறாரு. ஒருவேளை அந்த உண்மைகள் நமக்கு இருக்கா? காந்தியடிகளை பத்தி நான் நேற்று இன்னைக்கு காலையில வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி கேட்டேன். சவுத் ஆப்பிரிக்கா லாயரா இருந்தாரா, அவருக்கு ஒருத்தர் கேஸ் நடத்துறாரு. ஆப்போசிட் பார்ட்டி ஏதோ ப்ராப்ளம், ஆப்போசிட் பார்ட்டி இப்போ இவர் ஜெயிக்கிற கண்டிஷன் வந்துட்டு காந்தி நடத்துற கேஸ்ல. ஆனா ஆப்போசிட் பார்ட்டி ஒரு கணக்கு கோட்டை விட்டுட்டார். அந்த கோட்டை நிமித்தம் ஒரு கட்சிக்காரருக்கு ஜெயிக்க போறாரு. ஆனா ஜட்ஜிட்ட சொன்னாரா, அவர் கணக்குல தப்பு பண்ணியிருக்கிறார், அதை சரி பண்ணுங்கன்னாரா. அதை சரி பண்ணா எதிர்பார்த்து ஜெயிச்சிட்டாரா. காந்தியடிகள் சொன்னாரா, உண்மைதாங்க வாழ்க்கைன்னாரா. அந்த உண்மைதான் தேசப்பதவாய் மாறினார். அதான் சொல்றார், உண்மைதான் கடவுள், கடவுள் உண்மைதான் கடவுளுங்கிறார். கடவுள் உண்மை இல்லை. கடவுளை சொல்லி நான் ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில ஆஃப் போட்டு ஏதோ போட்டு இதெல்லாம் ஏமாத்துறது, ஊரை ஏமாத்துறது. ஆனா உண்மையா கடவுள் எதிர்பார்க்கும் ஆண்டவர். அந்த உண்மைதான் நாம் ஆண்டவர் வார்த்தையில அந்த 10 பெண்கள் 5 பெண்கள் உண்மையா இருந்தாங்க, உழைப்புல அசதியா இருந்தாங்க. நீங்கள் நான் அப்படிப்பட்ட உண்மையோடு இருக்கிறப்போ எல்லா நிலையிலும் நமக்கு உயர்வை தந்து எல்லா நிலையிலும் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவற்ற தகப்பனே, அந்த உண்மை எனக்கு தாங்க தகப்பனே, எனக்கு விடுதலை தாங்க தகப்பனே என்று அவர் நோக்கி பார்ப்போமா? கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஒரு விசை கூட தகப்பன கர்த்தருடைய சொல்லி முடியாத ஈவுக்காக தோற்றம் என்ற வார்த்தையின்படி தகப்பன, நீ கொடுக்க போற இந்த கொடைக்காக தகப்பன, நீ கொடுக்கிற இந்த கிஃப்டுக்காக ஏங்கி நிற்கிறோம் தகப்பன. என் வியாதியிலிருந்து விடுதலை தகப்பன, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தகப்பன, ஒரு ஜாதிய அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறப்பா, அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தகப்பனே. என் வீணான வார்த்தையினால் மற்றவரோடு சண்டை பகையில வாழ்ந்து கொண்டிருக்கேன், அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு சகோதரனுக்காக, அந்த கொடைக்காக தகப்பனே, உங்களுடைய வசனம் கால்களுக்கு தெய்வமும் பாதைக்கு வெளிச்சம் என்று சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே, அந்த மகனை ஆசீர்வதிங்க. அந்த மகனோடு உடைய பிரசன்னம் இருக்கட்டும் தகப்பனே. ஒரு விதமான ஏக்கங்கள் நிமித்த ஒரு சகோதரி உட்கார்ந்து இருக்காங்கப்பா, எனக்கு இது நடக்குமா, இது நடக்கலையே, நான் ஜெபிக்கிறேனே, பல வருஷங்களா பாஸ்டிங் இருந்து ஜெபிக்கிறேன், கண்ணீரோடு ஜெபிக்கிறேன், என் கர்த்தருடைய முகத்தை தேடுறேன். சங்கீதம் 27 சொன்ன பிரகாரமாய் என் செபத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர் வார்த்தையின்படி ஏக்கத்தோடு நான் ஜெபிக்கிறேன் தகப்பனை. கேட்கலையே, எனக்கு ஏன் விடுதலை இல்லைன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற சகோதரிக்கு சொன்னீங்க, உன் வாழ்க்கையில உண்மை இல்ல, உன் வாழ்க்கையில உண்மை வேணும், ட்ரூத் உன் லைஃப்ல இல்ல, ட்ரூத் வேணும், சின்சியாரிட்டி வேணும் என்று சொன்னீங்க தகப்பனே. அந்த சின்சியாரிட்டி ட்ரூத்தை நான் வாழ்க்கையில தாங்க தகப்பனேன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக, திருமணம் பல தடைகள், திருமணத்துக்கு பல தடைகள், ஒண்ணு பணம், மற்றொன்று ஐயா என்னுடைய வயது, இப்படி பல தடைகள் நிமித்தம் இருக்கிறேன், எனக்கு திருமண வாழ்வு கிடைக்காதா, திருமண வாழ்வு அமையாதா, ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக தகப்பனே, ஒரு விசை கூட மனமிருங்கப்பா. உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் வார்த்தையின்படி. நீர் விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட, உங்களுடைய கிருபை இந்த பிள்ளைகளோடு இறங்க போற தயவுக்காக கூட நன்றி தகப்பனே. 27 ஆண்டுகள் கடந்து வந்த இந்த சர்ச் ஆஃப் கிரைஸ்ட், இந்த திருச்சபை மக்களுக்காக, திருச்சபை வளர்ச்சிக்காக, இந்த பரமேஸ்வர நகர் மத்தியில அநேகருக்கும் வாழ்வதும் திருச்சபையா, இதோ நாங்கள் கல்வெட்டு தகப்பனே, ஒரு ஸ்டோன் போட போறோம் தகப்பனே. அந்த மூளைக்கல்லாய் மாறி மண்ணின் மீது இருக்கும் பட்டணமாய் ஒளிர்ந்திருக்க, அநேகருக்கு ஒளி கொடுக்கிற ஒரு திருச்சபையாய் மாற போற தயவுக்காக கூட நன்றி. நெகேமியா சொன்னாங்க, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் வார்த்தையின்படி தகப்பனே. முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா என்ற வார்த்தைப்படி ஒரு மகிமை உள்ள வாழ்வை எங்களுக்கு தாங்க தகப்பனே. ஒரு கிருபையை தாங்க, உங்களுடைய இரக்கத்தை தாங்க தகப்பனே. ஒரு விசை கூட ஆசைப்படுங்க.